जमादार जी सर। ये लोगों से तो मैं हैरान हो गया हूँ। ये लोग जो है कि अपराध करना बंद नहीं करते और हम लोग हैं इनको बंद कर करके थक गए। साहब इन लोगों को देख देख कर मेरे बाल सफेद हो गए, लेकिन ये लोग सुधरते नहीं है। ये लोग तो लातों की बूथ है, बातों से नहीं मानेंगे। वो हेरोइन स्मगलर राकेश है ना, हाँ। बहुत दिनों से हमें चकमा दे रहा है। उस साले को मैं छोड़ूंगा नहीं। अच्छा हुआ उसका एक आदमी गोपी जो हमारे लॉकअप में बंद है, उससे हम लोगों को सब पता चल जाएगा। अगर ये गोपी हमारे हाथों नहीं लगता ना, हमें बहुत प्रॉब्लम हो जाती। हाँ। समझे? ये नायर, हाँ वो जो मद्रासी आदमी अंदर बंद है ना, उसे भी एक चाय दे देना। ठीक है साहब। वो फाइल देना जरा। சாய் தமிழா? ஆமா, நீங்க? ഞാൻ നായരാണ്. ഇങ്ങ ടീ കട വെച്ചിരിക്കேன். ചായ എടുത്തോ. പേടിക്കണ്ട, ചായ എടുത്തോ. குடிப்பா, குடி. குடி. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ எப்படிப்பா இங்க வந்து மாட்டிக்கிட்ட? தெரியலங்க. இங்க என்ன நடக்குது, என்னை எதுக்கா இங்க கூட்டு வந்தாங்க, எதுவுமே தெரியல. எந்த குருவாயிரப்பா, எந்தா പറയുന്നത്? எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? இந்த நேரம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன், அவங்க சொல்லல. அவங்களுக்குள்ளே ஹிந்தியில பேசிக்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. ஏங்க, என்னை எதுக்கா இங்க கூட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். தம்பி, நீ ஏதோ போதைப் பொருள் ஹெராயின் கடத்துற கும்பலை சேர்ந்தவனா? என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நான் சொல்லலப்பா, போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க. அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏதோ ஒரு ரூம்ல இருந்து ஹெராயின் பாக்கெட்ஸ் எடுத்தாங்களாமேப்பா. எனக்கு எதுவுமே புரியலங்க. சத்தியமா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் சென்னையில் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கல. தொழில் சம்பந்தமா 2-3 பேரை பார்க்கறதுக்கா நான் இங்க வந்தேன். மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த போதை பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அப்படியா? கரெக்டா தம்பி, கண் கலங்கிட்டு என்ன ஆக போகுது? நீ பேசாம போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதானே? யார்கிட்டங்க உண்மையை சொல்றது? யார்கிட்ட சொல்றது? நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. என் பொண்டாட்டிக்கு இப்ப தலைப்பிரசவம். பிரசவ நேரத்துல அவ கூட இருக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வந்து என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறதுலயே தமிழ் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். எனக்கு இந்த கும்பலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணாதவன். என்னோட நிலைமை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வைங்க சார், பிளீஸ். ஊரை வந்து கேட்டு பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிற தெரியும். தம்பி, கரெக்டா, அமைதியா இரு. ஆமா, உன் பேர் என்ன? கோபி. கோபி, அமைதியா இரு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க. நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க, நான் காத்துக்கிட்டே இருப்பேன்.
सर गोभी अच्छा आदमी है सर, उसका ए नायर, तू अपने को क्या समझता है? हेरोइन स्मगलर गोपी के लिए तू हमें सिफारिश करता है? इतना बड़ा स्मगलर, इतना बड़ा क्रिमिनल को हमने गिरफ्तार करके रखा है, उसके जरिए हमें राकेश और उसके पूरे गैंग को पकड़ना है। तुम ऐसे आदमी के लिए मेरे पास सिफारिश करता है? कल एसीपी यहाँ पर आ रहे हैं इंक्वायरी करने के लिए गोपी का, समझा? चल तू बाहर जा। ठीक है सर। ए उधर कहाँ जा रहा है? नहीं सर, ग्लास लेंगे। ठीक है, जल्दी से लेके बाहर जा। ठीक है सर। என்ன சொன்னாங்க? கோபி, உன்னை இங்க கூப்பிட்ட ஆளுண்ட பேர் എന്താ? ராகேஷ். ராகேஷ் அயாள் பெரிய கல்லணா. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பேர்ல போதை மருந்து கடத்துதான். போலீஸ் ஒரே வருஷமா அவனை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவனை பிடிக்க முடியல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கானா. ராகேஷா? ஆமா கோபி, நீ அவனோட ஃப்ரெண்டுன்றதால தான் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. உன் மூலமா அவனை பிடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. கோபி, நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. நீ இங்கிருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம். உன்னை குருவாயூரப்பன் தான் ரசிக்கணும். ஒன்னு சொல்றேன், என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத கோபி. தைரியமா இரு. சாய் குடி. சாய் குடிச்சோ கோபி? சரோக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணதுலேருந்து மனசே சரியில்லை மாமா. எனக்கு விஜய் ஞாபகமாகவே இருக்கு. அவ எங்களை மாதிரி இல்லை மாமா, ரொம்ப பயந்து சுபாவம் உள்ளவ. எப்படி இருக்காளோ என்னமோ தெரியல. ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்ததா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மாமா. உன்னையும் சரவன் நினச்சா எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. கூட பிறந்தவனா என்னம்மா, ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும், அதான முறையே. உங்கள் 2 பேருக்கும் கிடைச்ச புருஷமாரனுங்க இருக்கானுங்க பாரு. அப்பா, எல்லாம் விதி மாமா. நாங்கள் வாங்கிட்டு வந்த வரோம் இப்படி. இப்போ சரவை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போக முடியாது. அதுதான் அந்த வீட்டோட நிலைமை. ஆனால் நம்ம வீட்டு நிலைமை, ஒரு கிருத்திரம் பிடிச்சவன் இருக்கான் பாரு. நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிப்பான், நீ அதை பற்றி பேசினாலும் குத்தம் கண்டுபிடிப்பான். நீ எதுவுமே பேசாமல் மௌனமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பான். அதனால் பேசாமல் நீ கிளம்பி போயிட்டு வந்துருமா. போலன்னு சொல்றீங்களா மாமா? ஆமாம்மா, காலையில் கிளம்பு, போய் விஜய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே போனால் வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடாதே. ஆட நீ வேற, புதுசாக என்னம்மா வம்பு விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு? அதான் பை நிறையா வச்சுக்கிட்டு சுற்றுறானே, யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் வீசிடுவான். அதை போய் பெருசாக பேசிட்டு என்னம்மா பையில என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? அதான் நீங்க சொன்னீங்களே மாமா, பை நிறைய வம்பு இருக்கும்னு. அதான் போல இருக்கு. நேத்து இப்படிதான் பை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு புடவை நீட்டினாரு, பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறாரு தெரியல. இவன் வந்து நாம சொல்றதுக்கு தூங்கலையா? அதான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இது என்ன கேள்வி? மணி என்ன ஆகுது? போய் தூங்க வேண்டியதானே? இந்த நேரத்தில் பேச்சு என்ன வேண்டி கிடக்குது? போய் படுங்க. என்ன பெரிய இவன் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஆ, நான் என்ன சின்ன குழந்தையா? நீ என்ன பெரிய வாத்தியாரா? எந்திரிக்கலையா, தூங்கலையா, போகலையான்னுக்கிட்டு என்ன முறைக்கிற? என்னதான் இருந்தாலும் வயசில் பெரியவர் ஆச்சேன்னு ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இருந்து பாருங்க. அவங்கவுங்க மரியாதையை அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்கணும். என்ன அமைதியாக இருக்கீங்க? ஒரு ரியாக்ஷனையும் காணோம்.
மருமக தான்பா சொன்னா உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு குடிகாரனை கட்டியிருக்கலான்னு. அவன் தொந்தரவு கம்மியா இருக்குமா, நான் அவனை விட கேடு கட்டவன்னு சொல்றேன். சரி, அவளோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? அவளுக்கு இனிமேல் இன்னொரு குடிகாரனை கட்டி வைக்க முடியுமா? அதான் நானே குடிகாரன் ஆயிட்டேன். என்ன கரெக்டு தானே? உச்சி கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, பதில் சொல்லுங்க. என்ன லீலா, நீயாவது ஏதாவது சொல்லு. நான் என்னத்த சொல்றது? அடி என்னடி நீ நடு வீட்டுல ஒருத்த உட்காந்து குடிக்க போறா? உலகத்திலே இந்த மாதிரி அக்கிரமம் வேற என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது தானே? மாமனாரும் மருமகளும் சேர்ந்து மிரட்ட வேண்டியது தானே? லீலா, தூக்கம் வருது, நீ போய் படுப்போ. இப்பதானே தூக்கம் வரலன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எந்திரிச்சு அப்படி? மனுஷனாடா நீ? ஆ? மூஞ்சி மோர கட்டியம் பாரு. ஏன்டா ஏதாவது வம்பு சண்டை இழுக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ராத்திரி ஏதாவது சண்டை போட்டாதான் உனக்கு தூக்கம் வருமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறிய. நீ ஏமா நிக்கிற? போய் படு. அவரு இதெல்லாம் எடுத்து வச்சு நம்மளை வெறுப்பேத்துனா நாமளும் இந்த பைத்தியக்கார மாதிரி பைத்தியம் முடிச்சு அவன்கிட்ட சண்டை போடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ போய் படுமா, காலைல சீக்கிரம் எந்திரிச்சு விஜய் வீட்டுக்கு போகணும். பைத்தியக்கார ராசி. கொஞ்சம் சாம்பார் ஊத்திக்கிங்கப்பா. போதும்க்கா. ஏய், என்ன விளையாடுறியா? சாப்பிடு. எனக்கு வேணாம். என்ன வேண்டாம்? முழுசா 2 இட்லி கூட சாப்பிடல, அதுக்குள்ள வேண்டாங்கிற? சாப்பிடு சாப்பிடு. வேண்டாம்னா விடங்கா, ஏன் வீணா வம்பு பண்ற? அதுக்கு இல்லப்பா, நீ கொஞ்சமாவது சாப்பிட்டுருந்தா பரவாயில்ல, நீ எதுவுமே சாப்பிடல. இல்லக்கா, தயவு செஞ்சு விட்டுற. எனக்கு பிடிக்கல, பசிக்கவும் இல்ல. என்ன இவ? என்ன பொண்ணு இவ? ஐயோ மாமா. என்ன விஜி? அவர் எங்க தங்குறாருங்கிறத பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? உங்ககிட்ட லாட்ஜ் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தாரா? எதுவும் கொடுக்கலையே. ஆமா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அதான் காலையில மத்தியானம் ராத்திரின்னு 3 வேளை சோறு சாப்பிட்ற மாதிரி உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்ல இல்ல? அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல மாமா, நேத்து ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் மறுபடியும் கால் பண்ணுவாரு. ஏன் பண்ணலன்னு தெரியல. அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏண்டி விஜி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஏண்டி இப்படி ஓவரா பண்ணிட்டு திரியற? பாவண்டி அந்த மனுஷன். அவர் போகணும்னு சொல்லும் போது கிளம்பும் போதெல்லாம் கண்ணை கசக்கிட்டு அவர் சங்கடப்படுத்துற. இப்ப இப்படி எல்லாம் பண்ற. ஏண்டி, போன இடத்துல அவருக்கு என்ன நிலைமையோ என்ன வசதியோ, உனக்கு போன் பண்றதுக்காக அவர் பாம்பே வரைக்கும் போயிருக்காரு. என்னடி இவ? போக்கா, புரியாம பேசாத. உனக்கு என்ன தெரியும்? அதுவும் இல்லாம இவ்வளவு நேரத்துக்கு அவர் ஃபோன் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. நேத்து பேசிட்டு இருக்கிறப்ப பாதியிலே லைன் வேற கட் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்குள்ள அதுக்காகவாவது ஃபோன் பண்ணிருப்பாரு. இன்னும் பண்ணல. பின்ன சங்கடமா இருக்காதா? என்ன பொண்ணுப்பா இவ? அது இல்லதுன்னு கோபி மாப்பிள்ளை வீட்டை அளவுக்கு அதிகமா பாசம் வச்சது அதோட பாதிப்பு இது, வேற ஒண்ணு. அது சரிப்பா, அந்த மனுஷன் அந்த ஊர்ல எந்த நிலைமையில இருக்காரோ சும்மா சும்மா இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? விஜி, நீ கோபி மாப்பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்புனால தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு அவங்களுக்கு புரியல, எனக்கு புரியுது. ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், கோபி மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய பொறுப்பு ஏத்துக்கிட்டு அங்க போயிருக்காரு. அவர் வியாபாரத்துல கவனம் செலுத்த வேணாமா? நம்ம அடிக்கு ஒரு தடவை நினைச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா வியாபாரத்துல மனசு செலுத்த முடியுமா? போன வேலை கிட்டு போயிடாது. அப்புறம் உனக்கு தானே வருத்தம் அதிகமாகும். புரியுதா? புரியுதுப்பா. அம்மட்டு தொலை போயிருக்கிறாரு, நீ தான் பொறுப்பா நடந்துக்கணும். மனசுல இருக்கிற ஆதங்கத்தை அடக்கி வச்சுக்கிட்டு உடம்ப கவனிச்சுக்கிட்டு அழகா ஒரு குழந்தைய பெற்று அவர்கிட்ட கொடுக்கணும். அதான் நீ அவர்கிட்ட காட்டுற அன்புக்கு அடையாளம். புரியுதா? நீ எப்படி நடந்துக்கணும்? ஒழுங்கா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கலாம். உடம்ப கவனிச்சுக்க வேணாமா? அதுதான் அக்கா சொல்லுது. போ சாப்பிடு. வா 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 வா, உட்காரு வா. நல்ல புள்ளைய சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. மாமா, இதுல அவர் கடைசியா கால் பண்ண நம்பர் இருக்கு. இதை எடுத்து பாரா, இப்போ தான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு இல்லப்பா, இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போது சமயத்துக்கு பண்ணணும்னா பண்ணிக்கலாம்ல. அதான். அப்படியே அது பாத்தியாடா விஜய் பொண்ணு எவ்வளவு பொறுப்பா இருக்கிறான்னு. நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. முதல்ல இந்த செல்போன் எடுத்து ஒளிச்சு வை.